எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சம்மர் வந்தாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது மாம்பழம் தாங்க. இன்னைக்கு இந்த மாம்பழம் வச்சு செம்ம கூலிங்காக ரிஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஷர்பத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. இந்த ரெசிபிக்கு முதல்ல சப்ஜா விதையை ஊற வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவு விதையை எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வைங்க. அது சீக்கிரமாக ஊறிடும். அடுத்து ஒரு நல்ல ஸ்வீட்டாக பழுத்த மாம்பழத்தை தோல் எடுத்துட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பிளெண்டரில் 1 கப் அளவு மாம்பழம், 1.5 கப் அளவு பால் ஊற்றி நல்ல ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணுங்க. பாருங்க, நல்ல ஸ்மூத்தாக கெட்டியாக மில்க் ஷேக் மாதிரி இருக்கு. நல்லா ரிச்சாக க்ரீமியாக இருக்கு பாருங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். முதல்ல அரைக்க 1.5 கப் சேர்த்துருக்கோம். இப்போ சேர்க்கறது 1 கப் அளவு இருக்கும். இப்போ ஸ்வீட்னஸ்க்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். ஷர்பத்துக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்க கொஞ்சம் குங்குமப்பூவை கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சு அதையும் பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸை இதில் சேர்க்குறேன். ஊற வச்ச சப்ஜா விதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ்ட் மில்கை ஆட் பண்ணிக்கோங்க. மாம்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் ரொம்ப கண்டென்ஸ்ட் மில்க் தேவைப்படாது. இப்போ ஃப்ரெஷ்ஷான மாம்பழத்தை தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு கட் பண்ண மாம்பழத்தை இப்போ இந்த ஷர்பத்தில் சேருங்க. இதில் கொஞ்சம் மாதுளம்பழம், கொஞ்சம் நறுக்கின பிஸ்தா, நறுக்கின பாதாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஷர்பத் குடிக்கும் போது நடுவில் இந்த மேங்கோ பீசஸ் கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சம்மருக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ட்ரிங்க் இது. இந்த சீசனில் நல்ல ஸ்வீட்டான மாம்பழமாக வாங்கி கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நல்லா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஐஸ் கியூப் சேர்த்து சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்ம நிறைய மேங்கோ ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். சில லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஜில்லுன்னு ஸ்வீட்டாக அந்த மாம்பழம் ஃப்ளேவரோட ஆஹா அருமையாக இருக்குது. இந்த சூப்பர் ரிஃப்ரெஷிங்கான கூல் மேங்கோ ஷர்பத் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு HomeCookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள்.